ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க பாதுகாப்பையும் ஆண்டவரிடத்திலிருந்து மீட்பையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க உடைஞ்சே ஆகணும். நீங்க உடையாம அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்நாளை குறித்து வேதம் சொல்லுது, அத்தனை வருஷமும் வருஷம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வருஷம் அவங்க துக்கப்படும் போது துக்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஒரே ஒரு வருஷம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க மனசை கஷ்டப்படுத்தும் போது ஸ்ட்ரைட்டா தேவனுடைய ஆலயத்துல போய் அங்க உடைஞ்சு தன்னுடைய இருதயத்தை ஊற்றிட்டாங்க. அந்த உடைஞ்சு இருதயத்தை ஊற்றின உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை வருது, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே அவர் உனக்கு தந்தருளினார். அதனால மகனே, நீ வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ மனசை கஷ்டமா வச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நீ சாப்பிடாம இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஐயோ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனேன்னு நினைச்சிட்டு நீ ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. சிலர் கையை அறுத்துக்குவாங்க. அப்படியே ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவை தண்டனை கொடுத்துக்குவாங்க. ஓங்கி செவன்ல அடிச்சுக்குவாங்க. செருப்படுத்து தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க. நீ இவ்வளவு மோசமானவனா இருக்கிறியே, இவ்வளவு மோசம். இந்த மாதிரி தண்டனை கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நீ அவர் சமூகத்துல நீ உடையணும், அவர் சமூகத்துல நீ வரணும். வராம பெரிய வெற்றியை நீ அடைய முடியாது.